அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பெதெஸ்தா சுபைகத்திலிருந்து உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்று பல தரப்பட்ட செய்திகளை, ஆலோசனைகளை ரொம்ப எளிதாக கேட்டுக்கொண்டே இருக்கிற நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். ரொம்ப சீப்பாக, ரொம்ப இலவசமாக, சாதாரணமாக கிடைக்கிறது எதுனா பாருங்க, ஆலோசனைகள். யூடியூப், வாட்ஸ்அப், நீங்கள் எதை எடுத்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணுமா இதை செய்யுங்க, ஸ்லிம்மாக இருக்கணுமா இதை செய்யுங்க, வெள்ளையாகணுமா இதை செய்யுங்க, அல்லது சரீரம் நல்ல திடமாக பலனாக இருக்கணுமா இதை பண்ணுங்க, நான் சொல்லித்தாரேன், என்ன ஃபாலோ பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தாரோம். அநேக ஆலோசனைகள் இந்த நாளில் ரொம்ப மலிவாய் எங்கே திரும்பினாலும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது பாருங்க. ஆலோசனைகள் எங்கே திரும்பினாலும் இதில் எது சரியானது, எது நல்ல ஆலோசனை, எது துராலோசனை யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. பாருங்க, ரோஜா பூன்னு சொன்னீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்காதுங்க. அது குறிப்பாக சில செடிகளில் மாத்திரம்தான் அந்த ரோஜா மலரும். அது வாசனை உள்ளதாக இருக்கும். முட்களை தேடி பாருங்க, எங்கே திரும்பினாலும் முட்கள் இருக்கும். காட்டுக்குள்ளே போனால் சாதாரணமாக கீழே முட்கள் இருக்கும். ஆனால் ரோஜாவை அல்லது ஏதோ ஒரு பூவை பார்க்கணும்னா அதை தேடி போக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 20:18 சொல்லுகிறது, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ண. சும்மா கண்டதையும் கேட்டதையும் கேட்டு 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 நீ யுத்தம் பண்ணாத. நல்ல யோசனையை பயன்படுத்தி நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. படிக்கிற அன்பு தம்பி, வாலிபனே, நீ அநேக ஆலோசனை கேட்கலாம். ஆனால் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நீ கொஞ்சம் யோசித்து பார்த்து, நான் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, யாருடைய ஆலோசனை கேட்கணும், யாருடைய ஆலோசனையை கேட்கக்கூடாதுன்னு நீ முடிவெடுத்து நல் யோசனை பண்ணி நீ யுத்தம் பண்ணு. அந்த யுத்தத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே உங்களை, என்னை, நம்முடைய குடும்பங்களை மலிவாய் கிடைக்கிற, சும்மா எல்லா இடத்துலையும் கிடைக்கிற தவறான ஆலோசனைகளிலிருந்து கர்த்தர் பாதுகாத்து நல் யோசனையினால் நம்முடைய இருதயங்களை நிரப்புவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.